மொமெண்டம். எந்த ஒரு மாசுள்ள ஒரு பொருள் மூவ் ஆனாலும் அங்க மொமெண்டம்ன்றது இருக்கு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுடைய சைஸ் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்ட எந்த மெட்டீரியலால உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட்டுடைய மாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு செகண்ட் அல்லது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படின்றத பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த மொமெண்டம் அப்படின்றது நம்மளால டைரக்டா பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல. இருந்தாலும் இந்த மொமெண்டமை நம்மளால உணர முடியும். ஈவன் இந்த மொமெண்டம் வச்சு தான் நம்ம நிறைய டிசிஷன்ஸே மேக் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துப்போம். இப்போ அந்த கிரிக்கெட் பிளேயரை நோக்கி ஒரு கிரிக்கெட் பால் வருது அப்படின்னா அந்த பாலுடைய சைஸ் அண்ட் அந்த பால் என்ன ஸ்பீட்ல வருது அப்படின்றத பொறுத்து தான் அந்த பிளேயர் அந்த பாலை கேட்ச் பண்ணுவாரு. இப்போ இதே அந்த இடத்துல அந்த கிரிக்கெட் பாலுக்கு பதிலா ஒரு பவுலிங் பால் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பிளேயரால அந்த பாலை கேட்ச் பண்ண முடியுமா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கண்டிப்பா முடியாது. இந்த மாதிரி நம்மள சுத்தி எந்த ஒரு பொருள் மூவ் ஆனாலும் அந்த பொருளை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத அந்த பொருளுடைய மாஸ் அண்ட் வெலாசிட்டியை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொமெண்டம். சிம்பிளா சொல்லணும்னா மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன் மோஷன். அதுவே லீனியர் மொமெண்டம்னு சொல்லும்போது மாஸ் இன் லீனியர் மோஷன் அல்லது ஸ்ட்ரெயிட் மோஷன், அவ்வளவுதான். இந்த லீனியர் மொமெண்டம்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா P ஈக்குவல்ஸ் டு mv. ஸோ ஒரு மூவ் ஆகிற ஒரு பொருளுடைய மாஸ் அண்ட் அதனுடைய வெலாசிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பொருளுடைய மொமெண்டத்துடைய வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு கார் வேகமா மூவ் ஆகி ஒரு சுவர்ல மோதுது அப்படின்னா அந்த கார் அந்த சுவர்ல ஏற்படுத்துற டேமேஜ் அல்லது இம்பாக்டோடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காருடைய மாஸ் அண்ட் அதனுடைய வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க அந்த காருடைய மாஸ் அண்ட் அதனுடைய வெலாசிட்டி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய மொமெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது மூலமா அந்த கார் அங்க ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் அல்லது இம்பாக்ட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாவே மெஷர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த காரை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொமெண்டம் மூலமா மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஏற்படுத்தக்கூடிய விசையுடைய விளைவை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதையும் இந்த மொமெண்டம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மொமெண்டத்துடைய அப்ளிகேஷன்ஸ். அண்ட் இந்த மொமெண்டம் ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் அதனுடைய மொமெண்டமும் இருக்கும். அண்ட் இந்த மாஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அதிகமா இருந்தாலும் மொமெண்டத்தோட வேல்யூவும் அதிகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ரொம்பவே மெதுவா நகர்ந்து வந்தாலும் அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய மொமெண்டமும் அங்க அதிகமா தான் இருக்கும். ஸோ இதனால அங்க ஏற்படுற இம்பாக்ட் ஃபோர்ஸ் அல்லது டேமேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா மல்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இங்க மாஸ் அதிகமா இருக்கிறதுனால மொமெண்டம் அதிகமா இருக்கு. அண்ட் அந்த புல்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மாஸ் அண்ட் சைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் அதை கன்னை வச்சு ஃபயர் பண்ணும்போது அது அதிகப்படியான வெலாசிட்டியில நகருது. ஸோ இங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய மொமெண்டமும் அதிகமா இருக்கு. இதனால தான் அந்த சின்ன புல்லட்ஸ் ஏற்படுத்துற டேமேஜ் அல்லது இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த லீனியர் மொமெண்டம் பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். எங்க எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துப்போம். அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்ல இருக்கு. அதாவது இங்க எந்த ஒரு ஃப்ரிக்ஷனோ அல்லது ஏர் மாலிகூல்ஸோ எந்த ரெசிஸ்டன்ஸோ கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்க இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய சைஸ் அண்ட் மாஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கு இந்த சின்ன ஆப்ஜெக்ட் அதனுடைய மாஸ் கம்மியா இருக்கிறதுனால ரொம்பவே வேகமா மூவ் ஆகும். ஸோ இங்க அந்த சின்ன ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி அதிகமா இருக்கு. அண்ட் அதே சேம் ஃபோர்ஸை நம்ம அந்த பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்தோம். பட் அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்கு. ஸோ மெதுவா நகருது. இங்க இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய மாஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. சோ இப்போ இருக்கிற இனிஷியல் ஸ்டேட்ல இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய மொமெண்டத்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய மொமெண்டத்தோட வேல்யூவும் கிடைச்சிருக்கு. சோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இங்க இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த மொமெண்டத்தோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 32 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் அப்படின்னு இருக்கு. சோ இதுதான் இனிஷியல் ஸ்டேட்ல இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸோட மொத்த மொமெண்டம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சின்ன ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்டோட ரொம்பவே அதிகமான வெலாசிட்டியில நகர்றதுனால ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த சின்ன ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்டோட போய் கொலைட் ஆயிடும். இப்படி மோதும் போது அந்த சின்ன ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்டை கொஞ்சம் புஷ் பண்ணுது. சோ இங்க இந்த சின்ன ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. நியூட்டனுடைய தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் ஈக்குவல் பட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சோ இங்க இந்த சின்ன ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துச்சோ அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸை இந்த பெரிய ஆப்ஜெக்டும் சின்ன ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ இது மூலமா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டிலையும் சேஞ்சஸ் ஏற்படும்.
சோ இந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மாஸ் பொறுத்து தான் இருக்கும். அதாவது இப்ப இந்த சின்ன ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்ட் கொடுத்த ஃபோர்ஸுக்கு அந்த பெரிய ஆப்ஜெக்ட் கொஞ்சம் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய ஆப்ஜெக்ட் சின்ன ஆப்ஜெக்ட் கொடுத்த ஃபோர்ஸ் மூலமா இந்த சின்ன ஆப்ஜெக்ட் அதிகப்படியான வெலாசிட்டியை இழந்திருக்கும். சோ இங்க மாஸ் பொறுத்து இந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே டிஃபரெண்டான வெலாசிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். சோ இதுதான் ஃபைனல் ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுடைய மொமெண்டத்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்ப இந்த ஃபைனல் ஸ்டேட்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் உடைய மொமெண்டத்துடைய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் அதே 32 kg/s தான். சோ இங்க இனிஷியல்ல டோட்டல் மொமெண்டம் எவ்வளவு இருந்துச்சோ அதே தான் ஃபைனல் ஸ்டேட்லயும் இருக்கு. சோ இங்க என்னதான் கொலிஷன்ஸ் நடந்திருந்தாலும் வெலாசிட்டில சேஞ்சஸ் ஏற்பட்டிருந்தாலும் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மொத்த மொமெண்டத்துடைய அளவு மாறவே இல்லை. சோ இது மூலமா என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்ல ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற மொமெண்டத்துடைய அளவு எப்பவுமே மாறாது. அதாவது மொமெண்டம் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர இங்க மொமெண்டம் லாஸே ஆகாது, மொமெண்டம் அழியாது. இதுதான் உந்த அழிவின்மை விதி. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ல நம்ம பார்த்த இந்த கால்குலேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த கால்குலேஷன்ஸ்ல யூஸ் பண்ண ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே டீடைலான எக்ஸ்பிளனேஷனோட ஒரு பிடிஎஃப் ஃபைல் ரெடி பண்ணி அதை அட்டாச் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன் மோஷன் அண்ட் லீனியர் மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன் ஸ்ட்ரெயிட் அல்லது லீனியர் மோஷன். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா மாஸ் இன் சர்க்குலர் மோஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷன் வட்டப்பாதையில இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிறது தான் இந்த ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஆங்குலர் மொமெண்டம் மூலமா வட்டப்பாதையில சுத்திட்டு இருக்கிற ஒரு பொருளை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் அல்லது எவ்வளவு முறுக்கு விசை தேவைப்படும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஆங்குலர் மொமெண்டத்துடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா L = I × ஒமேகா. இதுல I அப்படின்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஒமேகா அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதுல இந்த ஒமேகா அப்படின்றது கூட ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது அந்த ஆப்ஜெக்ட் ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை சுத்துது அல்லது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை ரொட்டேட் ஆகுது அப்படின்றது தான் ஆங்குலர் வெலாசிட்டி. இதுக்கு நம்ம ஈஸியா வேல்யூ கொடுத்துடலாம். ஆனா இந்த I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்ன, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி கால்குலேட் பண்ணி அதுக்கு எப்படி ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனாகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிலைம திருப்புத்திறன், இதை அப்படியே தனித்தனியா பிரிச்சு பாருங்க. இதுல மொமெண்ட் அண்ட் இனர்ஷியா. இதுல இந்த இனர்ஷியா அப்படின்றத நீங்க நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாலயே படிச்சிருப்பீங்க. இனர்ஷியா அப்படின்றது ஒரு பொருள் தன்னுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை எதிர்க்கிற பண்பு தான் இந்த இனர்ஷியா. சோ ஒரு பொருள் ஓய்வு நிலையிலயோ அல்லது சீரான இயக்க நிலையிலயோ இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய அந்த நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை எதிர்க்கிற பண்பு தான் இந்த இனர்ஷியா. அண்ட் இந்த இனர்ஷியா அண்ட் மாஸ் இது ரெண்டுமே டைரக்டா கனெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு பொருளுடைய மாஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை நம்ம நகர்த்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு போறதுக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். சோ மாஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இனர்ஷியாவும் அதிகமா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மொமெண்ட் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொமெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தன்னுடைய சென்டர்ல இருந்து எவ்வளவு தொலைவுல தள்ளி இருக்கு அப்படின்ற ஒரு அளவை குறிக்கிறது தான் இந்த மொமெண்ட். இப்ப இந்த மொமெண்ட் அண்ட் இனர்ஷியா ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்ப்போம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளுடைய மாஸ் அதனுடைய சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படின்றது குறிக்கிறது தான் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளுடைய மாஸ் அதனுடைய சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து ரொம்பவே தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை நம்ம ரொட்டேட் பண்றதுக்கு ரொம்பவே கடினமா இருக்கும். ஏன்னா அங்க இனர்ஷியா அதிகமா இருக்கும். சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த பொருளுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பொருளுடைய மாஸ் அதனுடைய சென்டர் ஆக்சிஸ்க்கு பக்கத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு பம்பர் மாதிரியான பொருட்களை நம்ம ஈஸியா சுழற்ற முடியும். சோ இந்த மாதிரியான பொருட்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தான் முக்கியமா தேவைப்படுது. அதுல ஒண்ணு அந்த பொருளுடைய மாஸ், இன்னொன்னு அந்த பொருளுடைய மாஸ் அதனுடைய சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படின்ற ஒரு அளவு. சோ இங்க இந்த மையத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு பொருளுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை அதனுடைய மாஸ் அண்ட் ரேடியஸை பொறுத்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி டிஃபரெண்டான பொருட்களுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலாஸை இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். சோ இந்த ஃபார்முலாஸ் மூலமா நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டுடைய ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம ஈஸியா மெஷர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் அதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்றது மூலமா நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுடைய ஆங்குலர் மொமெண்டம் மெஷர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பத்தி பார்ப்போம். இதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றவங்களை எடுத்துப்போம்.
இப்படி இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றவங்க தன்னைத்தானே சுத்தி சுழலும் போது அங்க கண்டிப்பா ஒரு ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கும். அண்ட் இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இந்த இடத்துல எந்த ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸோ எந்த ஒரு ஃப்ரிக்ஷனோ இல்ல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பர்சனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சனுடைய மொத்த வெயிட் 58 கிலோகிராம் இருக்கிறதா வச்சுப்போம். அண்ட் இந்த பர்சனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம கால்குலேட் பண்றதுக்காக இந்த பர்சனை 2 பகுதிகளா நம்ம பிரிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த பர்சனுடைய ஹெட், அவங்களுடைய பாடி அண்ட் அவங்க ஸ்பின் பண்ற அந்த சென்டர் லெக், இது மூணுத்தையும் நம்ம கோர் பார்ட்டா எடுத்துப்போம். சோ இந்த பகுதிகளுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பகுதியில இந்த பர்சனுடைய வெயிட் மொத்தமா 48 கிலோகிராம் இருக்கிறதா வச்சுப்போம். இப்போ இந்த பர்சனுடைய மாஸ் அவங்களுடைய சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அதை நம்ம இவங்களோட அப்ராக்சிமேட் ரேடியஸா எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த மாஸ் அண்ட் ரேடியஸை வச்சு இந்த பர்சனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த பர்சன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க அவங்களுடைய கை மற்றும் காலுடைய மாஸ் மொத்தமா 10 கிலோ இருக்கிறதா வச்சுப்போம். அண்ட் இந்த மாஸ் அவங்களுடைய சென்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ இதை நம்ம ரேடியஸா எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த மாஸ் அண்ட் ரேடியஸை வச்சு இந்த பர்சனுடைய இன்னொரு பகுதி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த 2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்சனுடைய மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளுக்கு கிடைச்சிரும். அண்ட் இந்த பர்சன் ஒரு செகண்டுக்கு ஒரு முழு ரொட்டேட் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் இந்த வேல்யூவை நம்ம ரேடியன்ஸ் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த பர்சனுடைய மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் அந்த பர்சனுடைய ஆங்குலர் வெலாசிட்டியையும் நம்ம மல்டிப்ளை பண்றது மூலமா அந்த பர்சனுடைய டோட்டல் ஆங்குலர் மொமெண்டமை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் இதுதான் அந்த பர்சனுடைய இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம். அண்ட் இந்த இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இந்த இடத்துல எந்த ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸோ அல்லது எந்த ஒரு ஃப்ரிக்ஷனோ கிடையாது. அண்ட் இந்த இடத்துல அந்த பர்சன் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுத்து இன்னும் ரொட்டேட் பண்ண போறது கிடையாது. சோ இந்த நிலைமையில இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த பர்சன் அவங்களுடைய எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க கைகளையும் கால்களையும் தன்னுடைய சென்டர் நோக்கி மடக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் தன்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை குறைக்கிறாங்க. சோ இது மூலமா அவங்களுடைய வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டேட்ல அந்த பர்சனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கான கால்குலேஷன்ஸை நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அண்ட் அந்த பர்சனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே அவங்க கொடுக்கல. ஜஸ்ட் அவங்களுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை குறைச்சிருக்காங்க. இது மூலமா அவங்களுடைய ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே டீடைலா நீங்க இந்த கால்குலேஷன்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் இங்க அந்த பர்சன் அவங்களுடைய ஆர்ம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கும் போதும் அவங்களுடைய ஆர்ம்ஸை மடக்கும் போதும் இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஆங்குலர் வெலாசிட்டியும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா இங்க அந்த பர்சனுடைய ஆங்குலர் மொமெண்டம்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சோ இங்கேயும் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. இதுதான் கோண உந்த அழிவின்மை விதி. இந்த கால்குலேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனோட எழுதி ஒரு பிடிஎஃபா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோட கமெண்ட்லயும் அட்டாச் பண்றேன். அதை வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்ன, அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்ன, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.